எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. மயிலு, என்ன எதுக்கு இங்க எல்லாம் வரீங்க? போங்க பேசாம. என்ன பண்றீங்க? தள்ளி போங்க. ஏங்க என்ன பண்றீங்க? தள்ளி போங்க. ஐயோ. ஏம்மா, ஏம்மா. ஏம்மா, ஏம்மா, ஏம்மா இங்க வெளிய வாங்கம்மா. ஏங்க என்ன காரியங்க பண்றீங்க? என்ன காரியங்க பண்ணிட்டீங்க? நீ தானடி காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணாம ஏமாத்திட்டு போயிருவேன் வாய்க்கு வாய் சொல்லிக்கிட்டே இருந்த. நம்ம சொல்லுவ. அதுக்கு என்ன? இங்க பாரு, நான் உன்னை காதலிச்சது கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உன்னைய வச்சு குடும்பம் நடத்தணுங்கிறதுக்காக தான். சும்மா ஏமாத்திட்டு ஓடுறதுக்காக எல்லாம் இல்ல. அதை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்போ உங்க கழுத்துல தாலி கட்டினேன். இப்பவே என் வீட்டுக்கு என் கூட வரதா இருந்தா வா, இல்லைன்னா உன் இஷ்டம். என்ன மயிலு, எதுக்கு கத்திக்கிட்டே இருந்த? தம்பி வாங்க. ஏண்டி முதலாளி வீட்டு பிள்ளை வந்திருக்காரு. என்ன? அம்மா. என்ன மயிலு, எதுக்கு அழுகுற? அம்மா அவர் என் கழுத்துல தாலியை கட்டிட்டாரு. தாலியை கட்டிட்டாரா? தம்பி என்னங்க தம்பி இதெல்லாம்? எங்க இங்க பாருங்க அத்தே, இங்க பாருங்க அத்தே, உங்க பிள்ளைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் அவளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம். அதை அவள் வாயை திறந்து சொல்லவே மாட்டேங்கிறா. நான் எங்கள் வீட்டில் இருந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து பொண்ணு கேட்குறேன்னு சொன்னாலும் அதுக்கும் சம்மதிக்க மாட்டேங்கிறா. அவளா சொல்லுனாலும் சொல்ல மாட்டேங்கிறா, என்னையும் சொல்ல விட மாட்டேங்கிறா. அதனால தான் இப்படி ஒரு அவசரமான முடிவு எடுத்தேன். அவளுக்கு நான் அவளை காதலிச்சுட்டு அப்படி விட்டுட்டு போயிடுவேன்னு ஒரு நினப்பு. அது இல்லைன்னு காட்டுறதுக்காகத்தான் இப்படி தாலியை கட்டியிருக்கேன். இப்போ எப்படி உங்கள் பிள்ளைய என் கூட எங்கள் வீட்டுக்கு அனுப்புறீங்களா எப்படி? என்னங்க தம்பி இப்படி பேசுறீங்க? பணக்கார வீட்டு பிள்ளைனா என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பேசலாமா? ஷப்பா, இப்படித்தான் உங்க மகளும் பேசிக்கிட்டே இருந்தா. அதுக்கு தான் அவளை பிடிச்சி தாலி கட்டினேன். இன்னமே பேச்செல்லாம் உதவாது. ஏ மயிலு, என் கூட வரையா என்ன? இப்ப வரையா தூக்கிட்டு போவாடி. அடியே கூறு கட்டவளே, என்னடி இதெல்லாம்? இதே என் பொண்டாட்டிய வயிற வாழையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க. பாரு பாரு, அழுது அழுது ஊமை கொட்டானா இருந்து இப்ப நம்ம குடியவே கெடுத்துட்டேலடி. இங்க என்ன பேசிக்கிட்டே இருந்தா ஒன்றும் சரிப்படாது. நம்ம கிளம்புவோம், அப்பத்தே பின்னாடி வருவாங்க தன்னால. இப்ப என்னடி பண்ணுவேன் நானு? ஆம்பளத்தனம் இல்லாத வீட்ல இப்படி ஒரு காரியம் நடந்து போச்சே. வாடி என் கூட, அவங்க வீட்டு பெரிய ஆளுங்க கிட்ட போய் நியாயம் கேட்போம். என் குடியை கெடுக்கிறதுக்குனே பிறந்திருக்கா, வந்து தொலைடி. இருக்கா இனிமே நம்ம என்ன சாப்பிட்டாலும் அவனுங்களுக்கு கொடுக்கவே கூடாது, பாத்துக்கோ. நான்ல இனிமேல் கொடுக்கவே மாட்டேனே, இனிமேல் பேசவே மாட்டேன் அவனுங்க கூட. நம்ம கையில முள்ளு குத்த குத்த எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இழந்த பழத்தை பறிச்சிட்டு வந்தோம். எப்படி தூக்கிட்டு ஓடிட்டானுங்க பாத்தியா? யாத்தே, இந்த பஞ்சாயத்தை விடுங்கத்தே. முடியாது தே, முடியாது. நீங்க பிள்ளைகளையா பெத்து வச்சிருக்கீங்க, தொல்லைகளைத்தான் பெத்து வச்சிருக்கீங்க. அந்த இழந்த பழத்தை கடையில எதுவும் விக்குதா என்னன்னு கேட்டு மாமாவை வேணா வாங்கிட்டு வர சொல்லுவோமா? ஒண்ணு வேண்டாம், போங்க. என்ன அங்கிட்டு போய் படு. ஏப்பா, நானே ஏற்கனவே ஆட்டாமடியில உட்காந்துருக்கேன்ல, என்னை இடிச்சுக்கிட்டு வந்து படுக்கிற. ஏஞ்சி போ அங்கிட்டு. போத்தா. சரி அம்மா, பேசாம அப்பா கிட்ட சொல்லி எங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுரு. இப்ப எதுக்குடி ஹாஸ்டல்? இந்த வீட்ல இருக்கிறவனுங்க இம்சை தாங்க முடியல. எவனாச்சும் ஒருத்தன் ஒழுங்கா இருக்கானான்னு பாரு. ஏன் வள்ளி, சாயங்காலம் பொண்ணு கேட்க போகணும்னு சொன்னேன். அப்பா கிட்ட பேசுனியா இல்ல மாமாட்ட யார்ட்டையும் பேசுனியா? நான்லாம் யார்ட்டையும் பேசல. எங்க அண்ணன் தூங்கி எந்திரிச்சு வரட்டும். அவர் வந்ததும் அவர் பிள்ளைகிட்டையும் என் பிள்ளைகிட்டையும் பேச சொல்லுவோம். ஆமா, உங்க அண்ணன் தூங்கி எந்திரிச்சு வரதுக்குள்ள நான் பிள்ளைய பத்துருவேன்.
என்னையா ராசுகுட்டி சொல்ற? ஒண்ணுமில்ல ஏமா சோறாக்கியாச்சா? ஆக்கிட்டேயா. இந்த அத்தை வேற சுண்டக்காய் குழம்பு கொண்டு வந்திருக்காங்க, சாப்பிடுறியா? எடுத்து வை. எங்க அவன் யாருங்க? நீ பெத்த புத்திரம் தாண்டி. என்ன வேலையை பார்த்துட்டு எப்படி வந்து கால் மேல காலை போட்டுக்கிட்டு படுத்து கிடக்கான் பாரு. என்னே கோவப்படாதீங்க. பிள்ளை ஏதோ ஆசைப்பட்டுட்டானே, அந்நிய பொண்ணு வசதி இல்லாத பொண்ணுன்னெலாம் பார்க்காதீங்க. நம்ம பிள்ளைக்கு பிடிச்சிருந்தா போதும், பேசி முடிச்சிருவோம்னே. சாயங்காலமா பொண்ணு கேட்க போவோமா? என்னே உங்க மாப்பிள்ளைகிட்ட மறக்காம ஒரு வார்த்தை சொல்லிருங்க. இப்பவே சொன்னாத்தே அவர் சாயங்காலம் கிளம்புவாரு. சும்மாவே அந்த மனுஷன் பாக்குற வட்டமெல்லாம் என்னை ஏசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்ப இவன் பண்ணிட்டு வந்த காரியத்துல நம்ம எப்படி அந்த மனுஷன் மூஞ்சில நான் முழிக்க போறேன்னு தெரியல. ஏனே இதெல்லாம் ஒரு விஷயமானே? இதுக்கெல்லாம் அவர் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாரு. பொண்ணு கேட்க போவோம் சாயங்காலம். என்னத்த பொண்ணு கேட்க போக? எல்லாரும் ஒட்டுமொத்தமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்குனே? இந்த உன் மருமக பிள்ளை பண்ணிட்டு வந்திருக்கிற காரியத்தை பாரு. அந்த பிள்ளை கழுத்துல போய் தாலி கட்டிட்டு வந்திருக்கான். கட்டியாச்சா? கட்டிட்டானா என் பிள்ளை? ஏக்கா கொஞ்சமாவது ஷாக் ஆகுறாங்களான்னு பாத்தியாக்கா? அதானே. இந்த கிழவிய பாத்தியா? இதுல பொக்கு வாயை காட்டிக்கிட்டு பொக்கு பொக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு பெரிய மனுஷியா லட்சணமா என்ன ஏதுன்னு ஏதாவது கேக்குதான்னு பாத்தியா? பேரனை மடியில போட்டு தாளாட்டிக்கிட்டு இருக்கு. ஓய் ஆத்தாய், என்னத்தா? நீ என்னத்தா பேரனை பத்து வச்சிருக்க? ஏன் நான் தான் அப்பதே சொன்னேன்ல, நான் எங்க அவனை பெத்தேன், நான் என் மகனைத்தான் பெத்தேன். நீ உன் மகனையே பெத்திருக்க கூடாது. பொக்கவைய காட்டு. ஆத்தாய் அண்ணனை அடி. அம்மா அப்படி அடிக்கிறதா இருந்தா முதல்ல நம்ம அப்பாவை தான் அடிக்கணும். என்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் போய் முதல்ல உங்க மாமாவை அடிங்க. ஓய் மூஞ்சி, எங்க மாமாவை எதுக்கு அடிக்க சொல்ற? மூஞ்சி முகர கட்டையும் பாரு. பார்த்தா சரி இப்போ என்னென்ன ஆச்சு? என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா குதிப்பாரே. அதை நினைச்சதே நானே பயந்துகிட்டு இருக்கேன். இன்னும் லட்சணமா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கான்னு என்னைய கேட்பாரு. கேட்க கூட மாட்டாரு. ஒரு பார்வைதான் பாப்பாரு. நமக்கு அப்படியே தூக்கல தொங்கலாம் போல இருக்கும். அந்த கேள்வியை முதல்ல எங்க ஐயாவை பார்த்து கேளுங்க. சரி மாத்தி மாத்தி எல்லாரும் இப்படித்தான் இருக்காங்க. இந்தாடா குட்டி பெருசுங்க. தூங்குறாருனே. முதல்ல அந்த ஆளை எழுப்பி விடு. அவருக்கு அடுத்த கடுதான் எல்லாம். செத்த நேரம் தூங்க விடுறானுங்களா? கச்ச 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 கச்சன்னு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. இந்தா உன் மாமனார்கிட்ட நீயே பேசு. மாமா, என்னத்தா மருமோளே? உங்க பேரப்பிள்ளை என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு பாருங்க. என்ன பண்ணான்? எவ்வளையாவது தூக்கிட்டு வந்துட்டானா? விளங்கிரும். வீட்டுக்கு பெரிய மனுஷன்னு இந்த ஆளை பஞ்சாயத்துக்கு இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு பேசாம நீ தூங்கிக்கிட்டே இருக்கலாம். ஐயா போய் தூங்கு போ. எப்பா என்னத்தா? எப்பா உங்க பேரன் ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு வந்துட்டான். சபாசு. அடே வள்ளி பேராண்டி, யாருடா அந்த பிள்ளை? ஐயா நம்ம மல்லிகை தோட்டத்தில் வேலை பார்க்குதுல வள்ளி மயிலுன்னு ஒரு பிள்ளை. அது யாரு? அப்படி சொன்னாலும் அந்த ஆளுக்கு தெரியாது. ஐயா என்னத்தா பேத்தி? இந்த விஜயலட்சுமின்னு ஒரு அம்மா இருப்பாங்கல்ல, நம்ம மாமா வீட்டுல கூட தினமும் காலையில பால் வாங்க வருவாங்களே, 300 பால் வாங்குவாங்கல்ல. ஆமா ஆமா நம்ம விசி. நம்ம விசியா? ஆமா அந்த பிள்ளைக்கு என்ன? பிள்ளையா? நாசமா போச்சு. ஐயா அந்த பிள்ளையோட பிள்ளைக்குதான் உன் பேரன் தாலி கட்டிட்டு வந்திருக்கான். அட அப்படியா? அப்ப அந்த விசி பிள்ளை என்னமே எனக்கு என்ன முறை வேணும்? என் பேரன் அந்த விசியோட மகளை கட்டுனா என் மகளுக்கு அந்த விசி மைனி முறை. அப்போ எனக்கு அடாடா நான் அப்ப அந்த விசிக்கு மாமை முறை. பேராண்டி சபாசுடா சபாசுடா சபாசுடா. ஏய் தடி, என்னங்க என்னடி உங்க அப்பா இப்படி இருக்காரு? பல்லு போன வயசுல இந்த ஐயனுக்கு பேச்ச பத்தியா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒன்று கிடக்கு. ஒரு ரத்தத்தை விட்டா தடிக்கு விழுந்து செத்து போகும். இதுக்கு வர்ற பேச்ச பாரு. என்னே செத்த கடைக்கு போய் எங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருங்கண்ணே. இந்தா முதல்ல எல்லாரும் எந்திரிச்சு வாசலுக்கு வாங்க. அந்த அம்மா பிள்ளையோட வாசல்ல வந்து நிக்குது. விசி ஏலே எந்திரா, எந்திரிச்சு வாசலுக்கு வாடா. பண்றதையெல்லாம் பண்ணிட்டு எப்படி படுத்து கிடக்காம பாரு. எப்பா உங்களுக்கு கல்யாண செலவு கல்யாண அலைச்சல் எல்லாத்தையும் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கேன்ப்பா. எந்திரிச்சு வாடான்னா
போ, வாசல்ல வந்து நிக்கிறாங்க. போ போய் என்னன்னு கேளு. நான் போய் உங்க மாமனுக்கு ஒரு தகவல் சொல்லிட்டு வரேன். பிள்ளைன்னு எனக்கு வந்து பிறந்திருக்கு பாரு. இந்தா மலரு, பயந்துட்டியா உங்க அண்ணன் இப்படி பண்ணிட்டான்னு? அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத, சரி பண்ணிடலாம். என்ன அழுகாத, அழுகை நிறுத்து பாப்பா. எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? எப்பா கருப்பனும் முத்துவும் எங்க இழந்த பழத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. இழந்த பழத்தை தூக்கிட்டு போயிட்டானுங்களா? இங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு? நமக்கு இருக்கிறது ஒண்ணும் சரியில்லை. பெத்ததும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை, நான் பெத்ததும் சரியில்லை. வாங்க மைனி, என்னன்னு போய் பார்ப்போம். வாங்க. டேய் தம்பி, விஎம் ஸ்கொயர் என்ன ஒரு வேலையை பார்த்துட்டு எப்படி வந்து உட்காந்துருக்குன்னு பாத்தியா? அதானே ப்ரோ, நீ என்ன சொல்லு, நமக்கெல்லாம் இந்த அளவுக்கு தைரியம் வருமா? ஏத்தே நீங்க அந்த பக்கம் போயிட்டு மயில இந்த பக்கம் வர சொல்லுங்க தே. குள்ளுப்ப பத்தியா? வள்ளி என்னப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட? அப்படி என்ன பண்ணிட்டேன்? அந்த பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டு தாலி கட்டாம ஏமாத்திட்டா ஓடிட்டேன். அடே விளக்கண்ண, முதல்ல இறங்குடா கீழே. ஏம்மா இங்க பாருங்கம்மா, நடந்தது நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க பெரிய மனசு பண்ணி. ஏக்கா, நடந்த விஷயத்த பெருசுபடுத்தாதீங்கக்கா. 2 பிள்ளைகளும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்பட்டிருக்காங்க. அதை வாய் விட்டு சொல்ல முடியாம உங்க பிள்ளை அழுதுகிட்டே இருந்திருக்கு. எங்க வீட்டு பிள்ளையும் தாலியை கட்டிட்டாரு. என் பிள்ளையெல்லாம் நான் அந்த மாதிரி வளர்க்கல. ஏக்கா, உங்க பிள்ளையோட சம்மதம் இல்லாம வேணா எங்க வீட்டு பிள்ளை தாலியை கட்டியிருக்கலாம். ஆனா உங்க பிள்ளைக்கு விருப்பம் இல்லாம அந்த வேலையை பண்ணியிருக்க மாட்டாரு எங்க பிள்ளை. கொஞ்சம் கேளுங்கக்கா. என்னடி இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க, நீ என்ன சொல்ல போற? அழுது அழுது குடியை கெடுக்காத மயிலு, வாயை திறந்து சொல்லி தொலை. அந்த பிள்ளை பாவம் நடந்த விஷயத்துல பதறி போயிருக்கு, அதிர்ச்சியில இருக்கு, எப்படி வாயை திறந்து பேசும்? என் குடும்ப மானத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்காண்டினே என் மகன் இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கான். எம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஆமா, இவர் அப்படியே பெரிய நாணய கொட்டு கூட. நம்ம குடும்பத்திலேயே நம்ம 2 பேரும் தான் ப்ரோ எந்த விவரமும் தெரியாம அப்பாவியா இருக்கும். அப்படியே வளர்த்துட்டாரு எம்மாரு. அதானடா, ஒரு தட்டுல இழந்த பழத்தை தூக்கிட்டு வந்ததுக்கே 8 ஊரை கூட்டி கூப்பாடு போடுறாளுங்க. நம்மெல்லாம் பொண்ணை தூக்கணும்னு வை, குண்டர் சட்டத்துல தூக்கி உள்ள போட்டுருவாளுங்க. என்ன கண்டிப்பா செய்வாளுங்க ப்ரோ. இதுக்காகவே நம்ம அத்தை பொண்ணுங்களை கட்டவே கூடாதுடா. வெளியே இருந்து நல்ல பொண்ணுங்களா பார்த்து கட்டுவோம். என்ன தூக்குவோன்னு சொல்லி பழகு ப்ரோ. நீ எம்மார கொஞ்சம் மனசுல நினைச்சிட்டு பேசு. நம்ம 2 பேரும் நல்லா படிச்சு முதல் ரேங்க் எடுப்போம் ப்ரோ. நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இப்படி பஞ்சாயத்தை பார்த்து பார்த்தே நம்ம காலத்தை ஓட்ட வேண்டியதாண்டா. ஆமா, எம்மாருக்கு நியூஸ் தெரியுமா? சொல்லியாச்சு. இன்னும் ஆள் வரல. அவர் எதுக்கு வர போறாரு? அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நான் சொல்லவா? என்ன ப்ரோ சொல்லியிருப்பாரு? என்னண்ணே உங்க தங்கச்சி பையன் ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு எனக்கு நேரம் வீட்டுல வந்து படுத்து கிடக்காருனே, வாங்க உங்களை கூப்பிட்டு விட்டாங்க. அதுக்கு எதுக்குடா நான் வரணும்? என்ன நான் பெத்த பிள்ளைகளை அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க? இனி உங்க தங்கச்சி பிள்ளை தானே, உங்களை கூப்பிட்டு விட்டாங்கண்ணே, வாங்க உங்க மச்சான் சொல்லி விட்டாரு. ஏன் இந்த இருக்கிற கடைக்கு எட்டி வந்து சொல்ல மாட்டாராமா? அவர் அங்க புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்காருனே அதிர்ச்சியில. என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இதுல நீங்க வேற என்ன சொல்லுவீங்களோன்னு பயந்து போய் நின்றுகிட்டு இருக்காரு. அடே அப்பா, அவ்வளவு பயமா? அப்படியே நடிப்பான். இல்லண்ணே, அவர் உங்களுக்கிட்டே ரொம்ப பயந்துகிட்டு இருக்காரு. என்ன சொல்லுவீங்களோ ஏது சொல்லுவீங்களோன்னு. எனக்கு எதுக்கு பயப்படணும்? என்ன அவன் பிள்ளை என் பிள்ளைக்கா தாலி கட்டி இருக்கான்? அது சரி, அப்படி ஒண்ணு நடந்துட்டா நேரம் ஊர் இப்படியா இருக்கும்? என்னை வாங்கண்ணே, அம்பிட்டு வேற அங்க வாசல்ல நின்றுகிட்டு இருக்காங்கண்ணே. நம்ம குடும்பமானதே போகுது, வாங்க. அடே நான் வந்து என்னடா செய்ய போறேன்? என்னை அந்த தாலி கட்டின பிள்ளை அழுதுகிட்டே இருக்குண்ணே. யாரு என்ன கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்குது. அவங்க அம்மாவோ சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கண்ணே. பேசாம பஞ்சாயத்துக்கு போயிடுவோமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னை நம்ம குடும்ப விஷயம் அங்க வரைக்கும் போனா நல்லா இருக்காதுல்லண்ணே. அண்ணாத்த, ஆமா அண்ணாத்த, நீங்க வந்தா சட்டுப்புட்டுன்னு இந்த விஷயத்தை முடிச்சு விட்டுருவீங்க. வாங்க. அதுக்காக நான் கடையை சும்மா போட்டுலாம் வர முடியாதுடா. அண்ணாத்த, கடையை நான் பாத்துக்கிறேன் அண்ணாத்த, நீங்க வேணா போயிட்டு வாங்க. ஆமாண்ணே வாங்க. இவனுங்களுக்கு ஒரு வேலை பொழப்பு இல்ல. வரேன்னு போய் சொல்லு போ.